வாட்ஸ்அப் கைஸ், மீண்டும் இது உங்கள் சாய் மாஸ்டர் சாய்ஸிலிருந்து. இந்த சேனல் எதுக்காக ஆரம்பித்தேன், என்ன வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கே புரியல. ஆனால் ஒரு நல்ல நோக்கத்தோடு ஆரம்பித்தேன். ஆனால் இப்போ அது என்ன நோக்கத்தில் போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியல. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. நல்ல சுட சுட தேர்தல் காலம் வேறு இப்போ ஆரம்பிச்சிருக்கு. அது சுவையாக ஒரு அரசியல் செய்தியெல்லாம் போடணும்னு நம்மளுக்கு ஆசையாகவும் இருக்குது. பட் அதை அந்த செய்திகளை போட்டால் கார்பரேட் ஸ்ட்ரைக் வராமையோ இல்லை சேனலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்மக்கிட்ட உசைன் பிரதர் சேர்ன் அகாடமி உசைன் பிரதர் மாதிரி ஒரு ப்ராப்பர் லீகல் டீமும் நம்மக்கிட்ட கிடையாது. இல்லை மதன் கௌரி மாதிரி நம்மக்கிட்ட ஃபேன் ஃபாலோவர்ஸும் பெருசாக கிடையாது. அதனால் என்ன போடுறதுனே இன்னும் தெரியல. சரி, ஃப்யூச்சரில் என்ன போடலான்னு யோசிச்சு பார்க்கும்போது என்ன போடுறதுன்னு தெரியல. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஃபியூச்சர் இருக்குமானே தெரியலையே. ஏன்னா இப்போது பார்த்துட்டு இருந்தால் நம்ம மிடில் ஈஸ்ட்டில் எல்லா பக்கமும் வெடிச்சுட்டு தான் இருக்குது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானும் என்னமோ சும்மா பட்டாசு வெடிச்சிட்டு இருக்க மாதிரி வெடிச்சிக்கிட்டு இருக்காங்க. தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறத விட இங்கே தான் பெருசாக மிசைல்ஸ் போட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ துப்புச்சாமான மாதிரி. ஆனால் அதோட விளைவுகள் நம்ம தானங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்டுவேன். இதுக்கு மறுபடியும் உடனே கமெண்ட்டில் வந்து சொல்லாதீங்க, எந்த தலைவா உள்ளூர் அரசியல் பேச முடிஞ்சுட்டு உலக அரசியல் பேசுறீங்க, இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் லெவலில் கை வைக்கிறீங்க அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஜஸ்ட் சொன்னேன், பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என்னமாடா நீ ஃபியூச்சர் என்னென்ன பேசுகிறேன் நீங்களும் சொல்லுங்கள். என்னோட முழுமையான ஈடுபாடையும் நான் தர காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி. ரைட்டு இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. என்னடா அங்க சத்தம்? இந்த கிளம்பிட்டேன்.